தவிர எலெக்ஷனை நடத்துறதுக்கு எலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் 25 லட்சம் பேர் தேவைப்படுது லோக்சபா எலெக்ஷன். இந்த 70 லட்சம் பர்சனல் எலெக்ஷன் கமிஷனோட வேலையை நடத்துறதுக்கு செக்யூரிட்டி பர்சனல், அதாவது அதுதான் நான் முன்னாடி சொன்னது, நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ 10 லட்சம் செக்யூரிட்டி பர்சனல், 70 இல்ல 10 லட்சம் செக்யூரிட்டி பர்சனல் அவங்களை டிப்ளாய் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிஷியல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 லட்சம் பேர் அதுல அந்த ஜாப்ல போயிடுறாங்க. இது தவிர செலவு பண ரூபமா சொல்லணும்னா (2024) லோக்சபா எலெக்ஷனுக்கு, அந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 லட்சம் கோடி ரூபாய் எஸ்டிமேட், ஃபைனல் நம்பர் என்கிட்ட இல்லை இப்போ, எஸ்டிமேட்டட் அமௌண்ட் 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு. 1 lakh crores. இதே நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா நடத்தினோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தினோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு முறை தான் 5 வருஷத்துக்கு ஒரு தரம் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனுக்கு இதெல்லாம் மனுஷங்க அது பர்சனல் எங்க போடுறாங்க, ஆபீசர்ஸ் அங்க போடுறாங்க, எலெக்ஷன் டியூட்டி கோசம் சில அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, போலீஸ் பர்சனல், ஆர்ம் போர்சஸ் பர்சனல் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் சேவிங் ஆகும். 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு. 2024 எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 lakh crores estimated expenditure subject to final figures. சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அசம்பிளியும் லோக்சபாவையும் சேர்த்து போட்டு நடத்தினா 12,000 கோடி ரூபாய் மினிமம் எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் நம்மளுக்கு கையில முடிஞ்சது. அதை நீங்க மக்கள் நலனுக்கு எத்தனையோ ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த சேவிங் நம்ம யோசிக்கணுமா? இது ஒருவேளை நம்ம சட்டத்தை சரியா பாஸ் பண்ணிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தினோம்னா நம்ம நாட்டின் ஜிடிபிக்கு growthக்கு 1.5% இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு நம்புறாங்க. 1.5% growthனா 4.5 lakh crores நம்ம எக்கானமில இன்னும் அதிகரிக்கும். 4.5 lakh crores ஆட் ஆகும். சில பேர் குதர்க்கமா ஆர்கியூ பண்றாங்க, எலெக்ஷன் நடக்க நல்லது தானுங்க, பணம் செலவாகுது, அந்த பேனர் போடுறவங்களுக்கு வேலை கிடைக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன பொட்டலம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வரவங்களுக்கு அவங்க பிசினஸ் எல்லாம் நடக்குது. கொஞ்சம் ஏளனமா சொன்னா சாராய வியாபாரமும் ஜாஸ்தி ஆகுது. அதனால ஏங்க நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறீங்க, நடக்கட்டும், பல முறை நடக்கட்டும் அப்படின்னு ஏளனமா சொல்றாங்க. அது கேட்கும் போது நம்மளுக்கு தோணுது, ஆமாமா சின்ன சின்ன வியாபாரிங்க நல்ல பிசினஸ் நடத்திட்டு போறான், பிசினஸ் கெடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடந்து பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒரே சமயத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா 12,000 கோடி அப்ராக்சிமேட்டா சேவிங்ஸ் இருக்கும். அதை தவிர உங்களோட ஜிடிபி growthல இடையூறுகள் இல்லாத காரணத்தினால 1.5% அடிஷனலா grow ஆகும். அந்த அடிஷனலா grow ஆகிறதுக்கு என்ன அமௌண்ட்னு கேட்டீங்கன்னா 4.5 lakh crores அடிஷனலி நம்ம ஜிடிபியில சேரும். நான் இந்த டாக் ஆரம்பிக்கும் முன்னாடியே சொன்னேன், எக்கானமியில நம்ம எத்தனைக்கு எத்தனை பலமா ஆகிறோமோ அத்தனைக்கு எத்தனை ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு ரிலிஜன், ஒவ்வொரு ஆண் பெண்ணுன்னு பேதம் இல்லாம எல்லாரும் முன்னேறதுக்கான வாய்ப்பு எக்கானமி பலமா இருந்தாதான் கிடைக்கும். அதனால எக்கானமிக்கு பலம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை யோசிக்கும் போது அரசியல் கண்மூடித்தனத்தோட யோசிக்க கூடாதுன்றதுக்கு இதை விட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் உதாரணம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது பப்ளிக் கன்சல்டேஷன் நிறைய பண்ணிருக்கோம்ன்ற விஷயத்த சொன்னேன் உங்களுக்கு. ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ன்றதுக்கான உதாரணமும் நிறைய இருக்கு. கர்நாடகா எலெக்ஷன் 1999ல நேஷனல் எலெக்ஷனோட நடக்கும்போது ஓட்டர் ஃப்ரம் தட் ஸ்டேட் இன்னும் பலமா வெளியில வராங்க. லோக்சபாக்கும் ஓட்டு போடுறோம், அசம்பிளிக்கும் ஓட்டு போடுறோம் அப்படின்னு பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ 99ல கர்நாடகா உதாரணம், 1977ல கேரளா உதாரணத்தை எடுத்து பார்த்தா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படியா டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா நிறைய உதாரணம் இருக்கு. சரி, நான் பல விதமான குழுமங்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் உங்க பிஜேபி குழுமமா இருக்கும்னுவாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்றதுனால இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் டெஃபினட்டா வரும்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், 2015ல 2015ல பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட பிரசிடென்டா இருந்தவர் யாருங்க? சுதர்சனன் ஆட்சியப்பன், ஐஎன்சியை சேர்ந்தவர். அவரு ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச் மூலமாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டாங்கன்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் காங்கிரஸ்காரர். அதே மாதிரி 2019ல திரு சரத் பவார் அவர்கள், பிரகலாத் ஜோஷி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்த போது அவர்கள் லெட்டர் எழுதுறாரு, the idea of one nation one election is a good one அப்படிங்கிறார் சரத் பவார். அதே மாதிரி ஐயா மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார். அதை பத்தி எழுதியிருக்கும் போது அவரோட ஆட்டோபயோகிராஃபிலேயே எழுதியிருக்காரு, சுயசரிதத்திலேயே எழுதியிருக்காரு. ஆனா இன்னைக்கு முதல் அமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில போகாம நான் எதிர்ப்பேன், எங்களுக்கு வேண்டாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றது. அதனால இப்ப இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக இருக்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு பின்புலம் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணவங்க தான். ஆனா இன்னைக்கு எனக்கு பொலிட்டிக்கலி ஷார்ட் சைட்டடா எனக்கு இது உபயோகமா இருக்கு, அதனால எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னா நம்ம நாட்டை பத்தி யோசிக்க வேணாமா? ஏன் 2034 தாங்க பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் ஆர் கோயிங் டு கம் டு அலைன்மெண்ட். இன்னைக்கே நீங்க அதை பத்தி வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால 34ல நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்கிற செலவை குறைங்க ஐயா, நாட்டை முன்னேற்றுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்னோவேஷன்ல பணம் போடுங்க, ஸ்டார்ட் அப்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் திரும்பி வந்து நம்ம நாட்டுல பண்ணணும்னு வரவங்க இவங்களுக்கு எல்லாம் அப்போ 34ல அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கணும்? வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது அது குற்றம் நம்ம மேல வருமா இல்லையா? அதனால நம்ம கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய நன்மையை, நாட்டுக்கு நன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம் சகோதரர்களோட நண்பர்களோடையும் பேசும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது யாரோட பெட் ப்ராஜெக்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கோசம் நம்ம நாட்டு நலனுக்கோசம் எடுத்து வரக்கூடிய திட்டம். இது குறுகிய நோக்கத்தோட இல்ல, நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்ல, அதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம முன்னாடி கொடுத்துட்டாங்க. 29ல எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அம்மா அதை பத்தி ஆரம்பிக்கவே போறாங்க அப்படிங்கிற இந்த விவரத்தை இத்தனை கிளியரா எடுத்து வச்ச பிறகு கூட கண்மூடித்தனமா நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேசி இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு எடுத்து சொல்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்துல உங்க எல்லாருக்கும் கை வணங்கி விண்ணப்பித்துக் கொள்கிறேன்.